தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாத திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக வாயிலில் போராட்டத்தில் அதிமுகவினர் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு வரலாம். விக்னேஷ், இந்த போராட்டம் குறித்தான விவரங்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய விடுதியில் தங்கி பயிலக்கூடிய மாணவி ஒருவருக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினமே தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் அதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவின் அடிப்படையில் அதிமுகவை சேர்ந்த 100க்கும் அதிகமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அண்ணா பல்கலைக்கழக வாயிலில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு அவர் தப்பியோடு சென்று முயன்றதாக அவருடைய கை கால்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் கைதிகள் வார்டில் அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்தவரையில் உலகினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாகவே அங்கு பயின்று வரக்கூடிய மாணவி ஒருவருக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது கல்வியாளர்கள் மட்டுமல்லாது மாணவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து தங்கி பயிலக்கூடிய மாணவிகளுடைய பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் அந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் தற்போது போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் போது பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி கேமராக்கள் இயங்காமல் போனது எப்படி, இந்த பலத்த பாதுகாப்பு வலயங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வெளிநபர் ஊடுருவி வந்தது எப்படி உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னணியில் பலர் இருப்பதாகவும் சந்தேகங்கள் எழ தொடங்கி இருக்கின்றன. ஏனென்றால் இந்த பாதிக்கப்பட்ட மாணவி அளித்திருக்கக்கூடிய இந்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவரோடு மேலும் பலர் தொடர்பு இருப்பது உறுதியாகி இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை சாதாரணமாக அலட்சியமாக எதிர்கொள்ளாமல் ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்த அனைத்து நபர்களையும் பின்னணியை ஆராய்ந்து அவர்களையும் கைது செய்து கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழகம் முழுவதும் பரவலாக எழ தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை கண்டித்தும் மாணவர்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் தற்போது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.